டுடே நம்ம இந்த வீடியோவில் கேண்டிட் V6 டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டிட் V6 டேப்லெட்டோட யூசஸ் என்ன, இதனோட சைடு எஃபெக்ட் என்ன மற்றும் இது எப்படி ஒர்க் ஆகுது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேண்டிட் V6 டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிக்கேஷன், அதாவது தமிழில் சொல்லணும்னா பூஞ்சை கொல்லி மருந்து. இது பொதுவாக பெண்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. பெண்களின் பிறப்புறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுது. அதாவது வெஜினலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதாவது பேர்னிங் சென்சேஷன், இட்சிங், டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இது உதவுது. எரிச்சலுடன் கூடிய அரிப்பு மற்றும் திரவ ரீதியான வெளியேறக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து வந்து யூஸ் ஆகுது. இந்த கேப்சூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெஜினல் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்டை வந்து லேபிளில் மென்ஷன் பண்ண மாதிரி அப்ளிகேட்டரில் வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறது வந்து நைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு படுங்க. உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 நாளில் இதனுடைய ரிசல்ட் வந்து தெரியணும். அப்படி 3 நாளில் யூஸ் பண்ணியும் ஒரு ரிசல்ட் வரலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து என்னன்னு கேட்டுக்குங்க. ப்ளஸ் இதனுடைய யூசஸ் நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு தான் உதவுது. அதாவது வெஜினலுக்கு இன்சைடில் உள்ள ஃபங்கஸை அழித்து அதனுடைய செல் மெம்பரேனையும் டோட்டல் அழிக்கிறது மூலிமா இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதையும் தடுக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மேற்கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கேப்சூல் வந்து உதவுது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ன்றதை பொறுத்தவரை காமன் சைடு எஃபெக்ட் தான். அதுவாகவே கூடிய சீக்கிரத்துலேயே சரியாயிரும். சைடு எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலுடன் கூடிய அரிப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து உரியக்கூடிய தன்மை இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல வீக்கம் கூட ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஒரு மைனர் சைடு எஃபெக்ட் தான். அதுவாகவே ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே சரியாயிடும். ப்ரெக்னன்சியாக இருக்க லேடிஸும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மதர் ஃபீடிங் கொடுக்குற, பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற லேடிஸும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இதனால் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த டேப்லெட்டை வந்து இப்போ இன்டர்கோர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டேம்பான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணும் போது ட்ரீட்மெண்ட் டயத்தில் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கிறது நல்லது. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற தகவல் மட்டுமே. ஏதேனும் நீங்கள் வந்து மருந்துகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்த்து தான் எடுக்கணும். நீங்களாக ஓரல் ஓன் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.